Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். எக்ஸாக்ட்லி சைனீஸ் ஸ்டைல்ல ரெஸ்டாரண்டோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்ல வந்து எப்படி நான் செய்யறேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த நூடுல்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம பிராண்டட் நூடுல்ஸ் இல்லாமல் லோக்கல் ஸ்டோரில் கிடைக்கும்ல, கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுதான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வேக வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்காக தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருக்கேன்னா, நல்லா கொதித்த பிறகு உங்களுக்கு தேவையான அளவு நூடுல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து உப்பு, கொஞ்சமாக ஏதோ ஒரு வெஜிடபிள் ஆயில் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. அப்போனா கொஞ்சம் நூடுல்ஸ் நான் ஸ்டிக்கியாக, ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்காது. நான் காரம் கம்மியாக தான் போட போகிறேன், ஆனாலும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி அது வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நூடுல்ஸோட குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா அதோட பேக்கெட் பின்னாடி எழுதியிருக்கும். இது எக்ஸாக்ட்லி ஒரு 7 to 10 minutes ஆச்சு. நல்லாவே குக் ஆகட்டும். குக் ஆகலைன்னா நல்லா இருக்காது. நீங்கள் வந்து பிஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குக் ஆனது நல்லா தெரியும். ஸோ இதை எடுத்து குக் ஆனது நான் வந்து கொஞ்சம் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஏன்னா அதோட ஸ்டார்ச் இருக்கும், அதோட ஸ்மெல்லும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்னொன்று பிசு பிசுன்னு ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ நல்ல நார்மல் வாட்டரில் ஒரு 2-3 times நல்லா நீங்கள் கழுவிக்கலாம். நல்லா கழுவின பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நான்ஸ்டிக்கியாக நமக்கு ஈஸியாக இருக்கும், நூடுல்ஸ் தனித்தனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இப்போ நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இப்போ நூடுல்ஸோட பேஸ் ரெடி பண்ணலாம். ஏதோ ஒரு வெஜிடபிள் ஆயில் எடுத்துகிட்டு நல்ல பொடிசாக நறுக்கின பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது பேஸ்ட்டு போட்டால் நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கணும். பூண்டு மட்டும்தான் போட்டிருக்கேன் நான் இப்போது. பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு இப்போது நீல வாக்கில் வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, ஓரளவுக்கு குக் ஆனால் போதும். ஸோ இனி வந்து இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நம்ம ஒன்றுனா ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக வந்து கேப்சிகம், கேபேஜ், அப்புறம் பீன்ஸ் போட்டுக்கலாம், கேரட் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போட போகிறது கேபேஜ் அண்ட் கேப்சிகம் மட்டும்தான் நான் எனக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். வேணும்னா நீங்கள் இன்னும் கூட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் க்ரீன் கலர் கேப்சிகம் போட்டிருக்கேன். நீங்கள் கலர் கேப்சிகம் கிடைச்சாலும் போட்டுக்கோங்க, ரொம்ப கிராண்டாக இருக்கும். கேப்சிகம் குக் ஆன பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க, இதுவும் நீளமாக வெட்டி வச்சுருக்க முட்டைக்கோஸ் போட்டுக்கிறேன். நல்லா மெல்லிசாக, எவ்வளோ மெல்லிசாக வெட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக வெட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம ஓவர் குக் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் க்ரன்ச்சியாகவும் இருக்கணும். நம்ம போடுற வெஜிடபிள்ஸ் வந்து ஓரளவு க்ரன்ச்சியாக இருக்கணும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டாலே அது ஓரளவுக்கு ஹாஃப் குக் ஆகிடும். இது ஹாஃப் குக் ஆன பிறகு தான் நம்ம இதுக்கு தேவையான சாஸஸ்லாம் போட போகிறோம். வேறு எந்த ஒரு ஸ்பைஸ் பவுடரும் நம்ம இதுக்கு வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. கம்ப்ளீட்லி எல்லாமே நான் சாஸ் தான் போட போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஸோ பத்தலை அப்படின்னா அப்புறமா போட்டுக்கலாம் நூடுல் ஆட் பண்ண பிறகு. இப்போ வந்து சாய் சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். தென் இது வந்து டொமேட்டோ சாஸ், இதுவும் ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட இந்தியன் குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா பவுடர் ஃபார்மில் போடுவோம். சைனீஸோடது எல்லாமே சாஸஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த சாஸஸ் தான் நமக்கு சைனீஸ் அந்த டச் கொடுக்கறது. இதெல்லாம் ஒரு சில ரெஸ்டாரண்ட் ஸ்பெஷல் நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் ஆனால் அதை விடவே இன்னும் ஹெல்த்தியாக, இன்னும் சூப்பராக நம்மளே பண்ணிடலாம். நூடுல்ஸ் வந்து ரெகுலராக நம்ம குழந்தைங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற ஃபுட் கிடையாது. பட் எப்போது ரொம்ப ரேராக செஞ்சு கொடுக்கும்போது, நம்ம அதை கடையில் சாப்பிடாம வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹைஜீனிக்காக அண்ட் ஹெல்த்தியாக நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய போட்டு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம வடிச்சிருந்த அந்த நூடுல்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஸ்பைஸ் லெவல் வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியல, நானும் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஓரளவுக்கு கலர்ஃபுல்லாக இருந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது காரம் கொஞ்சம் கம்மியாகவும் அந்த புளிப்பு கூட கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் சாஸஸ் அகெயின் அதே போல் ஒரு டோஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து 1/4 teaspoon அளவு வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஒரு டேங்கினஸ் கொடுக்கறதுக்காக. சோயா சாஸ் வந்து கொஞ்சம் கசக்குமோன்னு நான் பயந்து தான் ஊற்றினேன். பட் கரெக்டாக இருந்தது. 2 tablespoon இதுக்கு கரெக்டான அளவாக இருந்தது.
ஒருவேளை குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணும்போது தனியாக நீங்கள் கெட்சப்போ டொமேட்டோ சாஸ் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாப்பிடும்போது அவங்க எடுத்துப்பாங்க. நான் வந்து எல்லாமே இன்றைக்கி நூடுல்ஸ்லேயே ஆட் பண்ணிட்டேன். செம்ம ஸ்மெல்லுங்க, அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இருந்தது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது வரைக்கும் நூடுல்ஸ் வந்து நான் இந்த ஸ்டைல் செஞ்சது கிடையாது. இந்தியன் ஸ்டைலில் நம்ம மசாலாஸ்லாம் போட்டு தான் நான் செஞ்சுருக்கேன். உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஸ்மெல் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. இது தெரியாமல் நம்ம அடிக்கடி ரெஸ்டாரண்ட்டில் போய் வாங்கினோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணினேன். இதில் ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா, வெங்காயத்தாள் கிடைக்கல, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் மட்டும் கிடைக்கல. ஆனால் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர்லாம் சூப்பராக வந்திருக்கு. எனக்கு இந்த ரெசிபி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலி கார்னிஷிங்காக நான் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன் அடுப்பு. ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடில் ஒரு சூப்பராக வெஜிடபிள் நூடுல்ஸ் செஞ்சாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.